ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு டிரெக்டர் கிஷோரோட இயக்கத்துல விஜய் சேதுபதி, அதிதி ராவ் ஹைதரி, அரவிந்த் சாமி அண்ட் இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல வெளியான காந்தி டாக்ஸ் மூவியை பத்தி பார்க்கலாம். இது 2026 இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இது ஒரு சைலண்ட் மூவி, ஸோ டயலாக்ஸ் எதுவும் இருக்காது. விஷுவல்ஸும் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ஸும் மூலமா தான் கதை நகருது. இந்த படத்தோட மெயின் தீம் பைசா தான் எல்லாமேன்னு காட்டியிருக்காங்க. இதுல நம்ம விஜய் சேதுபதி மகாதேவ் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரோட அன்எம்ப்ளாய்டு மிடில் கிளாஸ் பையன், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வர்றான். இவர் தான் அவரோட பெட்ரிடன் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம மகாதேவோட லவ்வர் காயத்ரி, இந்த கேரக்டர்ல அதிதி ராவ் ஹைதரி நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள லவ் இருந்தாலும் மணி இல்லாதனால அவங்க கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதுல அரவிந்த் சாமி ஒரு பெரிய பிசினஸ் மேனா நடிச்சிருப்பாரு. முதல்ல ரொம்ப ரிச்சா இருந்தவர் திடீரென்று எல்லாத்தையுமே இருந்து டெப்டா மாட்டிக்கிடுவாரு. அப்புறம் சித்தார்த் ஜாதவ் ஒரு பிட் பாக்கெட்டர் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த கதை மும்பைல நடக்குது. மகாதேவ் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க காசு கேட்டு அவனுக்கு வேலை கிடைக்காம போகுது. வேற வழி இல்லாம அவனோட லவ்வரோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிற சிச்சுவேஷன் வரும்போது மகாதேவ் காசுக்காக ஒரு திருட்டு பண்ணலாம்னு முடிவு பண்றான். இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் சாமி ஒரு பெரிய மில்லியனர். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட ஃபேமிலியை இழந்துருவாரு. கூடவே பிசினஸ்லயும் பெரிய லாஸ் ஆகி சூசைட் பண்ற அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போவாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மகாதேவும் பிட் பாக்கெட்டரும் சேர்ந்து நம்ம அரவிந்த் சாமியோட பெரிய பங்களாக்குள்ள திருடுறதுக்காக நுழையிறாங்க. அங்கதான் இந்த 3 பேரோட வாழ்க்கையும் மீட் ஆகுது. மகாதேவோட கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் பெருசா வர்த் இல்லாம தான் இருக்கும். ஆனா அந்த பிட் பாக்கெட்டர் ரொம்ப ஷார்ப்பா வெல்லுவபிளான பொருட்களை எடுப்பான். அப்புறம் கிளைமேக்ஸ்ல பைசா கிடைச்சதும் எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா கடைசியில காசு முக்கியமா இல்ல மனிதம் முக்கியமானு ஒரு எமோஷனல் டச்சோட படத்தை முடிச்சிருப்பாங்க. மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ஸும் இப்போ இருக்கிற கரன்சி மேல உள்ள மோகமும் எப்படி கிளாஷ் ஆகுதுன்னு சைலண்டா சொல்லியிருப்பாங்க. இந்த படமோட சைலண்ட் பிளாக் காமெடி, டயலாக்ஸ் இல்லாம விஷுவல்ஸும் மியூசிக்கும் வச்சு கதையை சொன்ன விதம் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதிக்கு டயலாக்ஸ் இல்லைன்னாலும் அவரோட கண்ணு அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ்லயே எல்லாத்தையும் பேசிட்டாரு. இது ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மேஜிக், படத்தோட ரியல் ஹீரோவே இவருதான். மியூசிக்கே ஒரு டயலாகா மாறி கதையை கேரி பண்ணுது. பிஜிஎம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கமல்ஹாசனோட புஷ்பக் படத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஃபில்ம் வந்திருக்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அரவிந்த் சாமி அண்ட் அதிதி ராவோட ஆக்டிங் கூட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடத்துல படம் கொஞ்சம் மெதுவா நகர்ற மாதிரி ஃபீல் கொடுத்தது. சில சீன்ஸ்ல டெக்ஸ்ட் மெசேஜஸ் அண்ட் நோட்ஸ் மூலமா தான் விஷயத்த சொல்றாங்க. அதை மிஸ் பண்ணிட்டா கதை புரியாமலே போயிடும். இந்த மூவி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். இந்த மாடர்ன் காலத்துல ஒரு சைலண்ட் மூவி கொடுக்கறது பெரிய ரிஸ்க். ஆனா அதுல டிரெக்டர் கிஷோர் அண்ட் விஜய் டீம் வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.